அண்மை செய்தி. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் எஸ்டிபிஐ கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய எஸ்டிபிஐ கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட இருக்கிறது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு 9:30 மணிக்கு வெளியாக இருக்கின்றது. இதற்காக எஸ்டிபிஐ கட்சியை சார்ந்த முக்கிய நிர்வாகிகள் அதிமுக தலைமை அலுவலகம் நோக்கி வர தொடங்கி இருக்கிறார்கள். அதிமுக தலைமை அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய சென்னை ராயப்பேட்டையில் முன்னாள் அமைச்சர்கள் பலரும் வந்திருக்கின்றார்கள். அதிமுக நிர்வாகிகள் பலரும் தொடர்ந்து வந்த வண்ணமாக இருக்கின்றார்கள். அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் வர இருக்கின்றார். எனவே அவர்கள் வந்த பிறகு இந்த கூட்டணி ஒப்பந்தம் கையொப்பமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக கூட்டணியை பொறுத்தவரையில இன்றைய தினம் 2 கட்சிகளுக்கு தொகுதி ஒப்பந்தம் கையொப்பமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது புதிய தமிழகம் கட்சிக்கு தென்காசியிலே அந்த தொகுதி என்பது ஒதுக்கப்படுகின்றது. எஸ்டிபிஐ கட்சியை பொறுத்தவரையில திண்டுக்கல் தொகுதி ஒதுக்கப்படும் என தகவல் வெளியாகி இருக்கிறது. திண்டுக்கல் பொறுத்தவரையிலே திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடுகின்றது. சச்சிதானந்தம் என்பவர் அங்கு போட்டியிடுகின்றார். அதே போல அதிமுக கூட்டணியில் திண்டுக்கல்லில் எஸ்டிபிஐ கட்சிக்கு அந்த திண்டுக்கல் தொகுதியானது ஒதுக்கப்பட இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு 9:30 மணிக்கு வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொகுதி உடன்பாடு கையொப்பமும் இன்று கையொப்பமாகின்றது. எஸ்டிபிஐ சார்பில் கட்சியினுடைய மாநில தலைவர் நெல்லை முபாரக் போட்டியிடுவார் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.